ஹாய் காய்ஸ், இன்றைக்கி 6வது நாள். இன்றைக்கி நம்ம இந்த டாட்ஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பட்டி ரெடி பண்ணலாம். லைனிங் துணியில் நம்ம அளவெடுத்து வெட்டினப்பவே டாட்ஸ்க்காக நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம 2 துணியையும் சேர்த்து வச்சு இந்த சென்டரில் வர இந்த மெயின் டாட்ஸ் இதை நம்ம போட்டுற வேண்டியது தான். அடுத்தது இந்த முன்பக்கம் டாட்ஸு, அது ரொம்ப சின்ன டாட்ஸ் தான், ஆனால் அது சரியாக இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி போடுறப்ப நமக்கு நிறைய லாபம். ஆனால் இந்த ஃப்ரண்ட் சைடு டாட்ஸ் இருக்குது பாருங்கள், இதை நம்ம கிராஸாக போடணும். அப்படி போடுறதுனால என்னென்ன லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்கும். அப்புறம் ப்ளவுஸை நம்ம போட்டுக்கிறப்ப ஒரு நல்ல ஃபிட்டிங்காக இருக்கும். இல்லாட்டி முன்பக்கம் கொஞ்சம் லூஸாக இருக்கிறாப்புல இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த சைடு டாட்ஸ் இதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரிலாம் போடுங்க. நாம் டாட்ஸ்க்காக மடிக்கிறப்பவே இந்த மாதிரி கிராஸாக மடித்து போடுங்க. இந்த மாதிரி கிராஸாக மடித்து போட்டுட்டு நம்ம தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வெளியில் நீட்டிக்கிட்டு நிற்கும். அந்த சின்ன பீஸை நாம் கட் பண்ணி எடுத்துடணும். இதை கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி செய்கிறப்போ நமக்கு இந்த ஷோல்டர் லூஸ் ஆகாமல் முன்பக்கம் தொங்காமல் சரியாக இருக்கும். இந்த முறையில் நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி போட்டு பாருங்கள், அல்லது வேறு யாருக்காச்சும் தைச்சி கொடுத்தீங்கன்னா நம்மளை விட்டுட்டு அவங்க வேறு யார்கிட்டையும் போய் தைக்கவே மாட்டாங்க. ஓகே, இப்போது லைனிங் ப்ளவுஸ்க்கு பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே லைனிங் கிளாத்தில் ஒரு 5 இன்ச்சு உயரமும் நம்மளுடைய மார்பு சுற்றளவில் 4ஆக மடித்து போட்ட அகலம் அதுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்குறோம் இல்லையா? இப்போது இதே அளவுக்கு நம்மளுடைய ப்ளவுஸ் மெட்டீரியல்லேருந்தும் ஒரு பீஸ் எடுத்துக்கணும். அது இல்லாமல் ஒரு நல்ல காட்டன் பீஸ்லேயும் ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்கணும். மொத்தத்தில் 3 பீஸ் வச்சு தான் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறப்ப நம்ம பட்டி ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா 2 பட்டியையும் சேர்த்து வச்சு எல்லா பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஒரு பக்கம் 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டணும். அதுதான் நம்மளுடைய இடுப்பு சைடு. இப்போ மிச்சம் இருக்கிறத 3 சம அளவாக பிரித்து மார்க் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதை எந்த அளவுக்கு வெட்டணும், அதை எப்படி முன்துண்டில் வச்சு தைக்கணும், அது பின்துண்டோட பொருந்துற அளவுக்கு எப்படி தைக்கணுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.